என்னப்பா இது பல பேரோட நிர்வாண புகைப்படத்தையும் பல பேரோட நிர்வாண வீடியோக்களையும் அப்லோட் பண்ணியிருந்த நம்மளுடைய சுசித்ராவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு பல பேர் இப்போ கவலையா பேசி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, சுசித்ரா வந்துட்டு தற்போது அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பல சினிமா பிரபலங்களுடைய நிர்வாண புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பண்ணது நான் கிடையாது, ஹேக்கர்ஸ் தான் அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய கணவரை அவர்கள் விவாகரத்து செய்ய போறாங்க அப்படின்ற விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கு. அது உண்மைதான் அப்படின்னா இது என்னுடைய பர்சனல் மேட்டர், அதை வந்து யாரு கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்பல. என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அதை போட்டதே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேருடைய அந்தரங்க புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு அவங்களுடைய பக்கத்துல அவங்க விஷயத்தை மட்டும் பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இப்ப பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தற்போது சமூக வலைதளத்தில் சுசித்ராவுக்கே இப்படி நடந்துச்சா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தனுஷும் அனிருத்தும் மாறி மாறி என்னை கற்பழித்தார்கள் அப்படின்ற பேர்ல சுசித்ராவுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் வெளியே வந்திருக்குங்க. உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயம் தெரியல. ஆனா இது குறித்து சுசித்ரா அவர்கள் எந்த ஒரு கருத்துமே வெளிப்படுத்தவே இல்லைன்னா பாத்துக்கோங்க. அப்ப இது உண்மையா இருக்குமா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. நிர்வாண புகைப்படங்களையும் நிர்வாண வீடியோக்களையும் வெளியிட்ட சுசித்ராவுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சுசித்ரா கொஞ்சம் ஆதரவு அடைஞ்சு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுசித்ரா பத்தியே இப்படி ஒரு கேவலமான விஷயம் வெளியே வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா சுசித்ராவோட அக்கௌண்ட் ஹேக் தான் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு இப்ப பல பேர் நம்பி வந்துட்டு இருக்காங்க. இதனால சுசித்ரா ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.